அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரிய அருளினால் கடந்த 3 ஆண்டுகளாக உணர்வாய் உன்னை என்கிற இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பு வழக்கம்போல் பிள்ளைகளை படிப்பு, மனனம், ஒப்பித்தல், வீட்டு பாடம் எழுதுதல் போன்ற வழக்கமான வகுப்பு இல்லாமல் அவர்களை தலைவர்களாக ஆக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனம் ஒன்று சொல்கிறது அல்லவா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அய்னின், இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளில் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. கண் குளிர்ச்சி என்பது என்ன? அவர்களுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய கல்வி அறிவு போன்ற மனிதர்கள் எதிர்பார்க்க சிறப்பு அம்சங்களும். அது மட்டுமின்றி இது போதாது, சாதாரண மக்களுக்கெல்லாம் அல்ல, லில் முத்தக்கீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கெல்லாம் முன்னோடிகளாக தலைவர்களாக எங்களுடைய சந்ததிகளை ஆக்குவாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் என்று திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது. அந்த வகையில் இந்த தலைப்பே ஒரு செய்தியை சொல்லும். முதல்ல இந்த தலைப்பை பார்த்தோம்னா, நீ உணர்வாய் உன்னை முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. வாழ்க்கை எனும் இந்த தேர்வுல, இறைவன் அனுப்பிய இந்த தேர்வுல யாரையும் காப்பி அடிக்க கூடாது. ஏன் கேள்வி கணக்கே வேற. எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு உட்பட்டு தான் இறைவன் என்ன கேட்பான். நம்ம இந்த உலகத்துல சந்திக்கிற மாதிரி ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறானே, அப்படி எல்லாம் கொடுப்பானா? ஒரே ஒரு மூணு கேள்வி மட்டும்தான் கபூர்ல வைக்கிறப்ப, அந்த 3 கேள்வி மட்டும்தான் ஒரே யூனிஃபார்மா இருக்கும். உன் இறைவன் யார், உன் தூதர் யார், உன் மார்க்கம் எது, அவ்வளவுதான். இது மட்டும்தான் யூனிஃபார்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேட்கப்படும். ஆனா மறுமையில அல்லாஹ் நம்மை விசாரிப்பான்னு சொல்றானே, அந்த நாள்ல ஒரே மாதிரி கேள்வி இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தொழுகை குறித்து முதல் கேள்விதான். ஆனா ஒரே மாதிரி கேள்வி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நல்ல கற்று அறிந்தவர், அவர்கிட்ட கேட்கிற மாதிரி ஓதவே தெரியாத ஒருத்தருக்கு ஆனா தொழுதாரு, அவர்கிட்ட எல்லாம் அப்படி கேட்பானா? ஏன் நீங்களும் நானும் கேட்போமா? நீங்களும் நானுமே ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும், ஒரு பெரிய மனுஷனை கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும்? அப்ப நமக்கே தெரியும், ஆளை பார்த்தா ஏன் கேள்வி கேட்கணும். இந்த பிள்ளைய 5 கிலோ தூக்க சொல்லலாம், அந்த பையனை 50 கிலோ தூக்க சொல்லலாம் என்று நமக்கே தெரியும் பொழுது இறைவன் ஒரே மாதிரி உங்களை கேட்க போறது இல்லை. இது பிள்ளைகள் மட்டும் இல்ல, நாமும் உணரணும் இதை. ஆகவே முதலில் நான் யார், என்னை இறைவன் எப்படி என்னை பார்ப்பான், நான் எப்படி என் இறைவனை பார்க்க வேண்டும் என்கிற அந்த யுக்தியானது, சரியான பார்வையானது வேண்டும் என்பதற்காகத்தான் உணர்வாய் உன்னை என்ற தலைப்பிட்டோம். வழக்கம் போல பிள்ளைகளை மேலும் சுமைப்படுத்துகின்ற பாட வகுப்பு இருக்கக்கூடாது. மேலோங்க அவனுடைய புத்தியை கதவு தட்டும் பொழுது அவன் எந்த அளவுக்கு விசாலமாக திறக்கிறான் என்ற பார்வை வேண்டும் என்பதற்காக நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. ஆஹா, பிள்ளைங்களுக்கு சந்தோஷமும் இல்லையோ, பெத்தவங்களுக்கு சந்தோஷம் பாருங்க, என் பிள்ளை வர்றான். இது மாதிரி சொர்க்கத்து வாசல் உள்ள வரணும் இல்ல, அதான் நோக்கம். இப்ப இதே மாதிரி எப்படி இருக்கணும், கொஞ்சம் வெளியில சூடா இருக்கு, உள்ள கொஞ்சம் குழு இருக்கு, உள்ள வர்றான்ல அப்படியே மனசு குளிருது. இது மாதிரி சொர்க்கத்துல என் பிள்ளையும் வரணும், என் பேரன் பேத்தி வரணும், என் தலைமுறை வரணும், அதான் நோக்கம். அந்த வகையில இந்த பிள்ளைகளுடைய அறிவை பொறுத்தளவிற்கு நாங்க முதல்ல இந்த உணர்வாய் உண்மைன்னு சொன்னோம்ல, முதல் நாள் கிளாஸ்ல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சோம். பசங்களா யாரும் முந்திக்க கூடாது, சரியா? நீங்க எல்லாம் அனுபவிச்சீங்க. இந்த கிளம்ப போறோம், சரியா? பசங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி, உள்ளே வரும் பொழுது ஒரு ஸ்லிப்பை கையில கொடுத்துட்டோம். கையில கொடுத்து உன் பேரு, அந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நாள் சிலர் பார்த்தாங்க, இங்க ஒரு குரூப் பாதி பேர், இங்க பாதி பேர் நிக்க வச்சுட்டோம். நிக்க வச்சுட்டு இந்த பாதி பேருடைய அவன் பேரை எழுதி
அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருள் என்ன அப்படின்னு எழுதிடணும். ஒரு வார்த்தை இல்லைன்னா 2 வார்த்தை தான் இருக்கணும். பக்கமாக எழுதக்கூடாது. எழுதிட்டான், அதை பற்றி பின்னால் வர்றேன், அந்த அருள்ங்கிறத பின்னால் வர்றேன். பேர் எழுதி போட்டாச்சு. ஒரு 100 பேரில் 50 பேர் சீட்டை எடுத்தாச்சு. எடுத்து இப்போ ரஹ்மான்னு பேர் வந்திருக்கு, எடுத்துக்கிறான். எடுத்துட்டு வரிசையாக அப்படியே வரணும். இப்போ நான் ரஹ்மான்னு ஒரு பேர் எடுத்துட்டேன்னு வைங்களேன், இப்படியே ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வரணும். பாய் உங்கள் பேர் ரஹ்மானா? ரஹ்மானா கேட்டு அப்படியே வரலாம். ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தன் அறிமுகப்படுத்திக்கிட்டான், ஒவ்வொரு தனி மனிதனும். அப்போ இன்ட்ராக்ஷன் முதல்ல ஏற்படுத்தணும் நாங்கள். அப்படி உள்ள வந்து ஒவ்வொருத்தரும் விசாரிச்சா கடைசியில் ரகமான ஒருத்தர் இருப்பாரு. நீ என்ன படிக்கிற, நான் என்ன படிக்கிறேன், நீ என்ன ஊர், நான் என்ன ஊர், 2 பேரும் விசாரிச்சுக்கணும். இப்படியே 50+50 இன்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் பழகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அந்த சீட்டை வாங்கி கலெக்ட் பண்ணிட்டோம். அது என்ன படித்தவங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு பிள்ளைங்கள்ட்ட பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். உண்மைக்குமே நான் வந்து இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த பசங்களை கடைசியா நம்ம பெரிய வாத்தியாடுறா, கடைசியில் இந்த பசங்களை குழப்பி விட்டுருனா சரியான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு உண்மைக்குமே நெக்ஸ்ட் ஜென் தான். அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி இப்போ ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டரு செல்ஃபோனு எது வந்தாலும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறோம்ல, உண்மைக்குமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் அந்த பசங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. கையில் பிஸ்கட் கொடுத்தோம், ஆளுக்கு 2 கொடுத்துட்டோம். 100 பேருக்கும் பிஸ்கட் கையில், ஓகேவா? அப்படி கொடுத்தாச்சு. எல்லாம் அப்படி கை நீட்டிட்டான். இந்த கையை மடக்காம சாப்பிடணும். இந்த கையை மடக்க கூடாது. சில பேர் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஸ்போர்ட்ஸ் மேன் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டேன், விட்டான் தூக்கி புடுறா அப்படியா. அறிவு அது விளையாட்டு இல்லை. நான் அப்படிதான் சொன்னேன். சொன்னதை எப்படி செய்ய வேணாலும் செய்யலாம், அதானே டிசைன் சொல்லலை. நம்ம என்ன பண்ண அப்படியே வச்சான், தூக்கி போட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 செகண்ட் தான், அவ்வளவுதான் ஆச்சு. நான் என்ன நினைச்சேன், கண்டிப்பா ரிசல்ட் நம்மள தாண்டா கேட்க போறான், இதை வச்சு இன்னைக்கு கிளாஸ்டா. நான் உண்மைக்கு வல்லாகி நான் அந்த நினைச்சு போதான் இன்னைக்கு இதை வச்சே இன்னைக்கு கிளாஸ்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 10 செகண்ட்ல உடச்சு விட்டாங்க. என்ன பண்ணா, இவன் அவனுக்கு கூட்டினா, அவன் இவனுக்கு கூட்டிட்டான். உங்களே நிறைய பேருக்கு தோணுச்சா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப கையை மடக்க கூட அவ்வளவுதானே. இந்தா நீ சாப்பிடு, அவன் எங்க சாப்பிட முடிஞ்சு 2 நிமிஷத்துல ஜோலியை முடிச்சிட்டாங்க. உண்மைக்குமே பிரில்லியன்ஸ் தான். அப்ப பிள்ளைகள்கிட்ட நீங்க மார்க்கை வச்சு பிள்ளைங்களை எடை போடாதீங்க. பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு பிள்ளைகளை தயவு செய்து எடை போடாதீங்க. அதே வேலை இந்த பசங்களும் மார்க்கு தேவையில்லைன்னு நீங்க எடை போடாதீங்க, அதுவும் தேவை. இந்த காலத்தின் சூழ்நிலை படிச்சுதான் ஆகணும். ஒரு சில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்தோடு சேர்ந்துதான் ஓடணும். அதுக்கு கல்வி முக்கியம். அதனால கல்வி கூடங்களுடைய மதிப்பெண் அவசியமற்றது என்ற கோணமும் போயிடக்கூடாது. பிள்ளைகளை பெற்றவங்க அந்த மதிப்பெண்ணை வச்சு நீங்க இடப்படக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கோணத்துல சிந்திக்கிறான். இப்ப அவன்கிட்ட அந்த விஷயம் இருக்கு. குறிப்பா இந்த சீட்ல அல்லாஹ்வுடைய அருள் எழுத சொன்னோம்ல, அதுல ஒரு சில பசங்க சிஸ்டர்னு எழுதியிருந்தான். அல்லாஹ்வுடைய அருள் அக்கா தங்கச்சின்னு எழுதுறதுனா அப்ப எவ்வளவு யோசிச்சிருக்கணும் அவன். சாதாரணமா அதில் கடந்து போகவே முடியாது. அல்லாஹ்வுடைய அருள்னு ஒருத்தன் அப்பா அம்மானு ஜென்ரலா எழுதுவோம். அதுக்காக அது மதிப்பற்றதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் சிறப்பு. அந்த சிறப்பை தாண்டி ஒரு பையன் எழுதுறான், என்னுடைய ஹெல்த்னு எழுதுறான். மை ஹெல்த் எழுதி வச்சுதான், என்னுடைய ஆரோக்கியம். உண்மைதான். அல்லாஹ்வுடைய அருளை என்ன நாடினால் உங்களால் எண்ணிவிடவே முடியாது, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அது போக நபிகள் நாயகம் சொல்றாங்க, சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தர்மம் செய்யுங்கள். அப்போ உடம்பு ஹெல்த்துங்கிறது, ஆரோக்கியம் என்பது மிக அவசியமான ஒன்று. இப்படி கையை யோசிச்சு பார்த்தா போதும். இந்த 5 விரலும் இப்படி இருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் 5 விரலும் என்ன ஒன்னாவா இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். சரி, ஒருவேளை ஒன்னா இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இப்படி சோத்தால தான் வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கையும் இப்படி இப்படி இருக்கும். ஒவ்வொரு விரலும் 5 விரலும் முன்ன பின்ன இருக்கிறதால தான் குவிக்கும் போது ஒன்னா வருது. அப்போ அல்லாஹ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்க. இப்போ அந்த வகையில அந்த பிள்ளை என்ன செய்யறான், உணர்றான், என்னுடைய ஹெல்த், என்னுடைய உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். ஒரு பிள்ளை எழுதுறான். அடுத்து ஒரு பையன், நான் முஸ்லிமா பிறந்ததே அல்லாஹ்வுடைய அருள். இப்ப திங்க் பண்றான். ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு கிடைக்காதது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காதது, நபிகள் பெருமானார் தன்னுடைய தாய் தந்தைக்கு கிடைக்காதது,
தன்னை வளர்த்து ஆளாக்கி பாதுகாப்பாக இருந்த பெரிய தந்தைக்கு கிடைக்காதது, அவர்கள் எவ்வளவோ பிரியம் கொண்டவர்களுக்கு கிடைக்காதது. இப்படி அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது மிக பொக்கிஷங்களில் உள்ளது. அல்லாஹ்வுடைய அருள்னு சொன்னா முதல்ல அதைத்தான் சொல்ல முடியும். நேர்வழிதான் முதல் அருள். அது ஒருத்தர் எழுதுறான், நான் மூமினாக பிறந்தது சிறப்பு நான் கருதுகிறேன். இப்படி அல்லாஹை பற்றி சிந்தி, அல்லாஹ் உனக்கு கொடுத்த அருளை பற்றி சொல் என்று சொன்னதிலே 2 வார்த்தையில், ஒற்றை வார்த்தையில் இவ்வளவு கருத்துக்களை பிள்ளைகள் விதைக்கிறார்கள் என்றால் அந்த கருத்துக்களை மேலும் வலுப்படுத்துவதற்கு இனி நாம் தான் பாடம். இந்த 10 நாள்ல என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? வந்த அன்னைக்கு ஒரு நாள் ஓடி போயிடும். ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த வகுப்பு பகுப்பாய்வு இதெல்லாம் போயிடும். இன்னைக்கு கடைசி, இன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதுல பாதி நாள் போயிடுச்சு. இல்லை இடையில 2 வெள்ளிக்கிழமை, அதுல பாதி நாள் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 நாள். இந்த 7 நாள்ல என்ன சொல்லி கொடுத்துருக்க முடியும்? சொல்லி கொடுத்தோம். என்ன சொல்லி கொடுத்தோம்? அவனை சிந்திக்க வைக்க. பிரதானமாக பொதுவாகவே எல்லா வகுப்புகளை விட இந்த வருடம் கூடுதலாக நாம் எதற்கு அக்கறை எடுத்தோம் என்று சொன்னால், முதலில் அல்லாஹ்வை பற்றி யோசி. என்ட்ரி அப்படிதான். என்ட்ரி அப்படி நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் மறுமையில நரகத்துல போட்டுருவான், அல்லாஹ் தண்டிச்சிருவான், அல்லாஹ் இப்படியே சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா அல்லாஹ்வை பற்றி தெரியாத ஒரு சமூகம், இறை தூதரை கடவுளாக சித்தரிக்கிற ஒரு சமூகம், அன்புதான், அன்பை பொழிகிறார், அப்படியே வார்த்தையை நைசா உள்ள தள்ளி தள்ளி மக்களை எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரில்லா பெரும் கிருபையுடையோன், அவருடைய பெயரில் ஆரம்பம் செய்த நாம் அவருடைய அருளையும் அவருடைய அன்பையும் பற்றி பெரும்பாலும் பேசுவதே இல்லை. நான் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு வார பிரிவுக்கு பிறகு பிள்ளையை சந்திக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை தாண்டி உங்களுடைய முகம் மலர்ந்ததை நான் கண்டேன். ஆம், உண்மைதான். அப்படிதான் நானும் என் பிள்ளைய ஒரு இடத்துல விட்டு நானும் போய் நேற்று அப்படிதான் பார்த்தேன். நமக்கே இப்படின்னா, நமக்கே இவ்வளவு மலர்ச்சின்னா, நான் என் பிள்ளையை நேசிக்கிற அளவுக்கா என் பிள்ளைய அல்லாஹ் நேசிக்கிறான்? அதை தாண்டி என் பிள்ளை என்ன விரும்புறதை விடவா அல்லாஹ் வந்து கம்மியா விரும்பிட போறான்? அதை தாண்டி. அப்படி என்றால் நானும் என் பிள்ளையும், நானும் என்னுடைய தங்கையும், நானும் என்னுடைய சகோதரனும், இப்படி நானும் என்னுடைய நட்பும் என்று எந்த அன்பு உறவாக இருந்தாலும் அதனுடைய எல்லை எவ்வளவு? மரணம் வரை, அவ்வளவுதான். ஆனால் நான் பிறப்பதற்கு முன்பே என்னை பற்றி தெரிந்த என் அன்பு யார்? என் இறைவன். நான் இறந்த பிறகாக துண்டிக்கப்பட முடியாத ஒரு உறவு என்றால் அது யார்? என் இறைவன். நான் உன்னை பெற்றவன் தான், ஆனாலும் என்னை விட அதிக கரிசனை கொடுத்து உள்ளவன் யார்? இறைவன். நான் உன்னை வெறுக்கலாம், நீ என்னை வெறுக்கலாம், அல்லது பாசத்தோடு இறந்து விடலாம். ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. அளவற்ற அன்புடையவன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அன்புக்கு ஒரு அளவு இருக்கு. எதுவரைக்கும் சொல்லிட முடியும்? எவ்வளவுன்னு சொல்லிட முடியும்? அல்லாஹ்வுடைய அன்பை யாராலும் சொல்லிவிடவே முடியாது. எவ்வளவு காலன்னு யாரும் வரையறுக்க முடியாது. பாவிகளை நேசிக்கிற ஒரு அற்புதம் கொண்டவன் இறைவன். தன்னை மறுத்து பின்னர் ஏற்றுக்கொண்டால் கூட சகித்துக் கொள்பவன் இறைவன். அவன் வார்த்தைக்கு மாறு செய்து விட்டால் கூட சரி, நீ அப்படித்தானப்பா, மன்னிக்கிறேன் வா என்று அழைப்பவன் இறைவன். உன்னையும் என்னையும் நம்மை போன்று கோடான கோடி மக்களையும் உயிரினங்களையும் நேசிப்பவன் இறைவன். அல்லாஹ்வுடைய அன்புதான் பிரதானமானது. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், அவனை நேசி, அவனை காதலி. எங்கிருந்தாலும் அவன்தான் உன்னை பாதுகாக்க முடியும். அவன் உன் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த வருட பிள்ளைகளுக்கு கூடுதலாக நாம் ஊட்டி இருக்கிறோம். ஆகவே பெற்றோராகிய நீங்கள் அந்த பிள்ளைகளை தொடர்ச்சியாக கவனித்து அவருடைய அறிவை இன்னும் பலப்படுத்துவதற்கு, அவர்களுடைய ஒழுக்கத்தை மேலும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய அன்பை புரிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு என்பது மிக பிரம்மாண்டமானது, அழகானது, ரசனையானது.
இப்படி வரவேற்கும் பொழுது யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி பெற்ற நிம்மதி பெற்ற ஆன்மாவே உள்ளவா. நம்மளால அப்படி கூப்பிடவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொர்க்கத்துல கூப்பிடுவானா, என் செல்லங்களே, என் தங்கங்களே என்பதையெல்லாம் தாண்டி நிம்மதியோடு வாருங்கள், கவலைலாம் உனக்கு எதுவுமே கிடையாது, கவலையே படாம போ. உனக்கு பிடிக்காதவன் இருந்தா கூட ஏன்னா என் எதிரி இருக்கிறானே அப்படிங்கிற சிந்தனை கூட உனக்கு இருக்காது, தூக்கிட்டு நம்ம கவலைப்படாத. எந்த விதமான குரோத எண்ணமும் இருக்காது. சொர்க்கத்திற்கு வா என்று அல்லாஹ் அழைக்கிற அந்த அன்பு இருக்கிறது, அந்த அன்புக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தண்டிப்பான் தான், கண்டிப்புடையவன் தான், அவனுடைய பிடி கடுமையானது தான். அதை விட அவனது அன்புதான் மிக பிரதானமானது, அவனுடைய கருணைதான் எல்லாவற்றையும் மேலானது. ஆகவே அவனுடைய கருணையை நோக்கி, அவருடைய அன்பை நோக்கி நீ செல் கண்ணே என்று பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கடி முழங்கிக் கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது போக உரையாடல் என்பது மிக அவசியம். இன்றைக்கு ஒரு தனியார் நிகழ்ச்சியில எல்லோரும் பேசுகிறோம், அவரவர் கருத்தை பதிவிடுகிறோம், ஆனால் உரையாடுவதில்லை என்கிறார் ஒரு நிபுணர். என்ன பண்றாரு? உரையாடுறதே கிடையாது. ஒரு கருத்து, என் பேச்சை சொல்லிட்டு போயிடுறேன், அவர் பேச்சை சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கருத்து குறித்து நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன். உரையாடல் என்றால் உன் கருத்தை நான் கேட்பது, என் கருத்தை நீ கேட்பது. அந்த உரையாடல் என்பது மிக மிக அவசியம் என்று குறிப்பாக குடும்பத்தில் முக்கியம் என்கிறார். அந்த வகையில் நாம் குடும்பத்தோடு உட்கார்ந்து உரையாட வேண்டும். எதை வைத்து உரையாட முடியும் நம்மால்? மிக எளிது. ஒரு கருத்தை தேடி ஓடணுமா? இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா போர் முன் இருக்குது, அதை பத்தி பேசணுமா? தேவையில்லை. தெரிஞ்சா பேசலாம். என்ன பேசலாம்? எல்லாத்துக்கும் தீர்வு. சரி, அந்த போருக்கு என்ன தீர்வு? குர்ஆன்ல இருக்கு, வாங்க பார்ப்போம். அஹ்ஸாப்ல நிறைய இருக்குதே, அஹ்ஸாப்ல பார்ப்போமே, ஆராஃப்ல பார்ப்போமே. எடுத்து ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து அது குறித்து உன் கருத்து என்ன படியுங்கள், குர்ஆனை மையப்படுத்துங்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்லி இருக்கணும்? இந்த அற்புதமான வலிமையான இந்த பாலத்தை பிடிங்கன்னு சொல்லியிருக்கலாம், இரும்பு கம்பியை பிடிங்கன்னு சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது வலிமையான ஒன்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் ஏன் கயிறு அப்படின்னு சொல்லணும்? கயிறை பொறுத்தளவுக்கு கை பெருசாவளவும் பிடிச்சி இழுத்துருவான், வலிமையாவளவும் இப்படி இழுத்துருவான். ஆனா முன்ன போகும் கயிறு, ஆனா விட்டுறாது, பலமா இருக்கும். ஒருவருடைய கருத்து வேற மாதிரி இருக்கும், இன்னொருடைய கருத்து ஒன்று வேற மாதிரி இருக்கும். அதனால முரண்படாது, உடன்பட முடியும் என்பதால் தான் அல்லாஹ் அந்த உதாரணத்தை கூட என்ன பண்றான்? ஒரு கயிறை அனைவரும் பிடிங்கன்னு சொல்றான். இங்க நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அங்க கடைசியில ஒருத்தர் பிடிக்கிறாரு, கயிறு நேரா இருக்கும். அனைவரும் பிடிங்கன்னா கயிறு முன்ன தான் தெரியும், ஆனா விட்டுறாரு. அப்போ உன் கருத்து ஒரு மாதிரி இருக்கும், அவர் கருத்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால இதை ஏற்க முடியாது, விட்டுறாத, பிடிச்சிக்க. கருத்து தான் அப்படி, கயிறு ஒன்றுதான், குர்ஆன் ஒன்றுதான். ஆகவே அனைவரும் குர்ஆனை பிடியுங்கள் என்று சொன்னதிலிருந்து முதலில் நம்முடைய குடும்பத்தில் எடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வசனம் எடுங்கள், ஆரம்பியுங்கள், தமிழில் படியுங்கள். இறைவன் இப்படி சொல்கிறான், இப்படி பேசுகிறான், இதை பற்றி நம்முடைய சிந்தனை, நம்முடைய குடும்பத்துடைய பார்வை என்ன, அந்த ஜமாத்து பார்வை, இந்த ஜமாத்து பார்வை, அதெல்லாம் தூக்கி அப்புறம் பேசிக்கும். உங்க குடும்பத்து பார்வை என்ன? நான் இது வரைக்கும் என்னுடைய வயசுக்கு அனுபவத்துக்கு என் பார்வை இப்படி. நீ இப்ப நல்லா படிக்கிற, நல்லா படிச்சு அனுபவத்துல பேசுற, உன் பார்வை என்ன? வெளிநாட்டுல போன போட்டு இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இந்த வசனத்தை இப்படி பேசிக்கிட்டோம், நீங்க அங்க இருக்கீங்கல்ல, இதை சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஒரு போனை போடுங்க. எல்லா கனெக்ஷனும் குர்ஆனோட வரட்டும். ஆக தாய் தந்தையான நம்முடைய அடுத்த கட்டமானது குர்ஆனோடு புழங்கி அதோடு பயணிப்பது என்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது போக சிலருக்கு விண்ணப்பிச்சாங்க, எப்படி கேட்பாங்க? 10வது நாள் அன்னைக்கு பிள்ளைங்க கற்றுக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் சொல்ல வைங்க, அவங்க அதுதான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கும். இது அதுக்கானதே அல்ல. இவ்வளவு நாள், இத்தனை நாட்களாக
ஒரு நாள் இத்தனை நாள் கத்துக்கிட்டு இங்க வந்து அதை மொழிதல் என்பது நோக்கம் அல்ல. இத்தனை நாள்ல என்ன விதைச்சாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க, பிள்ளைகள்கிட்ட ஆராயுங்க. இத்தனை நாள் எந்த ஒழுக்கத்தை, செருப்பு அழகா அடிக்க வச்சிருக்கான், 100 பேரும் செருப்பு சூப்பரா அடிக்க வச்சிருக்கான், கரெக்டா தட்டு கழுவுனா. ஒரே ஒரு நாள் சொன்னோம், தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப கண்ணு, நீங்க ஃபுல்லா தண்ணி இல்லை என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொன்னோம். அவ்வளவுதான். சாப்பிட்ற இடத்த போய் பார்க்குறேன், ஒரு பையன் கப்புல இருந்து லைட்டா தண்ணி ஊற்றுறான். அந்த ஊத்துன பையன் யாருப்பா, எனக்கு முன்னால இந்த ஒரு புள்ள உட்காந்துருக்கு. ஒரு புள்ள அப்படியே கொஞ்சம் தண்ணி இப்படி கழுவுறான். கழுவிட்டு நானும் கொஞ்சமா தண்ணி கழுவிட்டு போய் தட்டை போய் வைக்கிறேன். என் தட்டில் 2 பருக்க ஒட்டியிருக்கு. ஆஹா, இவங்க கிட்ட மறுபடியும் போய் நான் கழுவினேன். பாத்தியாத்தங்க அதை பார்த்தான். மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி, பொதுவாக நான் குறைவாகத்தான் நாம தண்ணியை பயன்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு சொன்னோம், அத்தனை பேரும் ஏத்துக்கிட்டானோ எனக்கு தெரியாது. ஆனா கண்ணால் பார்த்த சில பிள்ளைகள் ஏத்துக்குவாங்க. நிச்சயமா விளையாட்டு போக்கில் இருந்தாலுமே அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளிடம் ஒரு குணம் இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது. குறிப்பாக எங்களை விட உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய திறமை தெரியும். ஆகவே அந்த திறமையை இஸ்லாத்தோடு கலந்து வையுங்கள், அந்த ஆற்றலை இஸ்லாத்தோடு ஊட்டிவிடுங்கள். அதன் மகிமையே தனி. இந்த உலகத்தில் தோல்வி என்ற ஒரு மருந்து கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, நிச்சயமாக வெற்றி எனும் அந்த காட்சி மறுமையில் நிச்சயமாக நம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல அற்புதமான வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.